ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரசமலாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன், அதில் டீட்டெயில்டாக எடுக்கலைன்னு மறுபடியும் போடுறேன். ஃபஸ்ட்டு 1/4 லிட்டர் பால் எடுத்து அதில் அரை லெமன் புழிஞ்சு நல்லா கொதிக்க விட்டோம்னா இந்த மாதிரி திரியாக வந்துடும். திரியாக வந்ததை வடிச்சிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 4-5 டைம் மிக்ஸ் பண்ணி வடித்து எடுத்துக்கணும். ஏன்னா அதில் லெமன் வாசமும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். அதனால் இப்படி பண்ணோம்னா அந்த லெமன் டேஸ்ட் போயிடும். தனியாக எடுத்து வச்சுட்டு அதை நல்லா பிணைஞ்சிட்டோம்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ரசகுல்லா வேணும்னா இதிலே உருண்டை பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா நம்ம ரசமலாய்க்கு தட்டையாக தான் பிடிப்போம். அதனால் அப்படி பிடிச்சி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு 1 கப் சர்க்கரைக்கு 3/4 கப் தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றிட்டு சர்க்கரையெல்லாம் கரைஞ்சோடனே நம்ம குட்டி குட்டியாக பிடிச்சி வச்ச பால்ஸை உள்ளே போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா நல்லா டபுள் மடங்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை நல்லா தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து வச்சுட்டு நான் ஹோம்மேடாக கஸ்டர்டு செஞ்சு வச்சுருந்தேன். அதை 2 ஸ்பூன் போட்டு பால் 1 டம்ளர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம கொதிக்க வச்சுருந்தோம்ல சர்க்கரை தண்ணியிலேருந்து, அதிலேருந்து நல்லா புழிஞ்சு எடுத்து இதில் போட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து சாப்பிட்டோம்னா ரசமலாய் ரெடி. நீங்கள் வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்டுக்கலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வேணும்னா பாதாம் முந்திரி இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.